எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வளவு இன்னும் கொடுக்க போகிறேன். அதிர்ச்சி பேச்சு மூச்சத்து அப்படியே விழப் போகிறேன். சாகும் வரை இனிமேல் எனக்கு கவலையே இல்லை. நீங்கள் சாகும் வரை எனக்கல்லவா கவலை. நீங்கள் புறப்படுங்க. யாரங்க ஆனரவம் அடங்கிடும் ஆற்றிலே தூக்கி எறிந்து விடுங்கள் இந்த கடலத்தை. என்ன நடந்தது? சொல்லுங்கள், என்ன நடந்தது? வில்லவர் செத்து விட்டதாக உங்களை எல்லாம் நம்ப வைக்க வில்லவருக்கு நான் தான் சொல்லுங்கள். அப்படியானா வில்லவர் சாகவே இல்லையா? சொல்லுங்க மருத்துவரை, சீக்கிரம் இல்லை. அவரை உயிரோடு புதைத்து விட்டாங்க. யார் அப்படி செய்வது? மருத்துவரே, மருத்துவரே, அந்த புரட்சியின் முதல் கட்டம் இதோ நம்ம யானை கொடி பறக்க போகிறது. இது தாயின் மணிக்கொடி, தன்மான கொடி. திருத்து, இந்த கொடி இந்த நாட்டிலே பறக்கக்கூடாது. இது என் கொடி, நான் ஏற்றியே தீர்வேன். கொடி உன்னுடையது, நாடு எங்களுக்கடா சொந்தம். ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்ட பாவிகளே, சொந்தமா கொண்டாடுகிறீர்கள் சொந்தம். இப்போது கொடித்தான் பிடிக்கிறோம், விரைவில் உங்கள் குரல்களையும் பிடித்து விடுவோம். கொடி ஒரு அடி ஏறினால் 100 அடிக்கு அப்பால் உன் தலை உருளும். அந்த தலை உருளும் இடத்திலே இதுபோல 1000 கொடிக்கம்பங்கள் ஓங்கி எழும். பயமுறுத்துகிறாயா? இல்லை, எச்சரிக்கிறேன். நகராதே, வீணாக கதறாதே. ஏற்றாதே கொடியை. ஏற்றியே தீருவேன். நில். முடியாது. பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, இதோ நமது மறைவிற்கும் மக்களின் எதிர்ப்பிற்கும் தொடர்பு இருக்க வேண்டும். அமைச்சரே, மருத்துவரின் உதவியோடு ஏன் மக்களே வில்லவனை மறைத்திருக்க கூடாது? அப்படியும் இருக்கலாம் அரசே. அப்படியானால் நான் உடனே மக்களை சந்திக்க வேண்டும். எதற்காக? அவர்கள் எண்ணத்தை தெரிந்து கொள்வதற்காக. கூடாது அரசே, இப்போது நீங்க வெளியே செல்வது பேராபத்து. மணிமண்டலம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை தேடி மக்கள் கொலைவெறி பிடித்து அலைகிறார்கள். அது கொலைவெறி அல்ல, சுதந்திர தாகம், விடுதலை வேட்கை, நியாயமான கோரிக்கை. அரசே, என்ன இது? புரட்சிக்கு புதிய விளக்கம் தருகிறீர்களே. என்னை காணவில்லை என்றதும் ஒரு நாட்டின் மீதே படையெடுத்தீர்களே. அவர்களோ நாட்டையும் அரச பரம்பரையுமே இருந்து தவிக்கிறார்கள். இருக்காதா எதிர்ப்பும் கொதிப்பும்? ஆமாம், நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த மண் யாருக்கு சொந்தம்? நமக்குத்தான் சொந்தம். தவறு, மணிமங்கலத்து மக்களுக்கு சொந்தம். பிடி. எதுக்கு பிடினா? போடு. எதுக்கு போடுனா? என்னது ஆயிடுச்சு? ஆயிடுச்சு, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமா? அடி பாவி, உனக்கும் எனக்குமா? நான் யாரும் தெரிஞ்சா? தெரியுமே, என் ராஜா, என் ரக்கு, என் கப்பு, என் கண்ணு. ஐயோ, என்ன கொஞ்சம் பேச விடு. பேச்சா? இனிமே எதுக்கு பேச்சு? வாயேன். எங்க கூப்பிடுற? அட, இது கூட வா தெரியல. அதோ அங்க. ஐயோ, பாரு, இந்த காட்டு ராஜாவே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஒன்னதானே? நான் தான் சிக்கல் பண்ணிட்டேன். நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்.
பாரு, உன்னை பாதத்துல இருந்து எனக்கு ஒரே இதுவா போச்சு. நீ பேசுறிய கீச்சு கீச்சுன்னு, அதுதான் எனக்கு செம்மையா இருக்கு. அட இன்னும் இருக்கிற. ஐயோ, நான் ஆம்பளை இல்ல பொம்பளை. யாரையும் மாத்த பாக்குற? பரவாயில்ல. சிரிக்கிறீங்க? புருஷனம் கொண்டாட்டி இருக்கிறாடா, நீ எங்கேயா வந்த? அது நான் இருக்க வேண்டிய இடம், அதனால தான் வந்தேன். நாட்டு பயிர நல்லா இருக்கிற காட்டை கெடுக்க வந்திருக்கிறியா? வாங்கய்யா, நல்ல சமயத்துக்கு வந்தீங்க. நல்ல சமயமா இது? நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க. கேட்கறேன்னு கண்டாவிய பாழும் கண்ணால பார்த்து தொலைச்சல. பாத்துட்டல, போமாட்டேன் போமாட்டேன். டேய் நாட்டு பயிர, உன் எறும்பை எடுத்து மாலையா போட்டுக்கல. அவரு என் கற்பு கரசர். நான் இந்த காட்டு கரசன் கொன்னுடுவேன். காத்திருந்தவனா நேத்து வந்தவனை எழுதுறா. அங்கே நான் பேசு, என்கிட்ட பேசு. நீ பொம்பளை, உங்ககிட்ட பேச மாட்டேன். படைச்சு ஆம்பளைய பாவடிய போயிடையோ பாவையா. அவர் வரமா சாரு. டேய் பொம்பளை பின்னால ஒழிஞ்சிருக்கா பேடி பயிர. வரவடிய வெக்கமில்ல. நீ உருப்படியா போக மாட்டேன், உன்னை துண்டு துண்டா. அந்த பண்ணனின் ஆறுகி நாள் பண்ணனே அத்தனை பண்ண என்ன பயந்துட்டியா? பயப்படாத. அம்மாடி உட்கார். அடச்சே, என்ன விடு. உன்னை விடுறதா? போறீனா அசத்தே விடுற. நீ நிஜமாவே பொம்பளவா? நான் தான் அப்ப சொன்னேன், நீ கேட்டியா? என்ன எங்க பேச விட்ட? ஐயோ அந்த உங்களுக்கு பூர்ண உரிமை அளித்து விட்டார். மணிமங்கலத்தின் யாரைக்குடி இனி எங்கும் பறக்கலாம். விஜய மன்னர் விஜய மன்னர். மக்கள் இன உணர்ச்சியற்ற ஈர பிறகுகளாக மாறிவிட்டார்கள். கோபம் மட்டும் வீரமாகாத இளவரசி. அரசியலுக்கு சந்தர்ப்பமும் ஒரு தேவையான ஆயுதம். தூங்கிக் கொண்டிருப்பவர்களை தேடி வந்து தட்டி எழுப்புமா அந்த சந்தர்ப்பம்? காலம் வரும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும். அந்த காலம் வராமலே போய்விட்டால்? கடமையை நாம் மறக்கவில்லை, காலத்தையும் வீணாக்கவில்லை. நேற்று வரை நீங்கள் பேசி நான் கேட்டேன், இன்று நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்கள். தேவரே, விடுதலை போருக்கு புதிய திட்டம் நான் தருகிறேன். நீங்கள் ஆதரவு தந்தால் போதும். எங்கே சொல்லுங்க. நான் தென்றலாக ஆடுவேன், மக்களை புயலாக மாற்றுவதற்கு. கொள்கை பண்பாடுவேன், கொத்தடிமை தீர்ப்பதற்கு. சென்று வா வென்று வா என்று திலகமிட்டு வழி அனுப்பும் மரக்குளத்து மங்கியர் எங்கே எங்கே என்று கேட்பேன். மங்களத்து சீரழகும் ஆண்ட சிறப்பழகும் செங்கோல் முறையழகும்
குடிக்கலாமா? அடிமை வாழ்வு பாடம் இன்னும் படிக்கலாமா? நல்ல அமுதம் என்று நஞ்சை அள்ளி குடிக்கலாமா? தன்னலத்தில் இன்பம் காண நினைக்கலாமா? தன்னலத்தில் இன்பம் காண நினைக்கலாமா? பெற்ற தாயிடத்தில் அன்பில்லாமல் இருக்கலாமா? பகுத்தறிந்து வாழ்பவரை சரித்திரம் பேசும். அவர் பரம்பரையின் கால்கள் மீதும் மலர்களை வீசும். பயந்து வாழும் அடிமைகளை பூனையும் ஏசும். குடித்த பாலில் வீரம் கலந்து கொடுத்தாள் உந்தன் அன்னை. குடித்த பிறகும் குருடாயிருந்தால் கோழை என்பாள் உன்னை. உரிமை குரலை உயர்த்தி இங்கே விடுதலை காண துடித்ததா? உறங்கியதெல்லாம் போதும் போதும் உடனே விழித்து எழுந்தவா? 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 இப்படி எத்தனை காலத்துக்கு விடுதலை தேடப் போகிறீர்கள்? அவர் கிடைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு. இதோ விடுதலை உணர்ச்சி பெற்ற மக்களுக்கு நீங்க யாரென்று தெரிந்துவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. வேண்டாம், இந்த ஆபத்தான விளையாட்டு. வாருங்கள் அரசே. அமைச்சரே, இவள் தனியாள் அல்ல. இவளுக்கு பின்னால் ஒரு கூட்டமே இருக்க வேண்டும். ஒருவேளை இல்லவரை இவர்களை மறைத்து வைத்திருக்கலாம். நான் தனியாகவே இவர்களை பின்தொடர்ந்து செல்கிறேன். இது யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் போங்க. இந்த ஆட்டக்காரி ஒரு கூட்டத்தைச் சேர்ந்தவனா? இவர்களா இல்லவர்களை மறைத்திருப்பார்கள்? இருக்காத அரசே. நீங்கள் இவர்களை தனியாக பின்தொடர்ந்து செல்வது பேராபத்து. அரசே, யார் நீங்கள்? தளபதியின் ஆட்கள் உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். கீழே முடியாது. ஏன் இப்படி ஆபத்தில் சிக்கிக் கொண்டீர்கள்? நல்ல துணையோடு வரக்கூடாதா? பெண்களுக்கும் ஆபத்து வரும் என்று யார் கண்டார்கள்? மணிமங்கலம் அப்படி இருக்கிறது. அதன் ஆட்சி அப்படி நடக்கிறது. இந்த நேரத்தில் கூட அரசியல் பிரச்சாரமா? என் கடைசி மூச்சு காற்றோடு கலக்கும் வரையில் என் கடமை உணர்ச்சி ஓயாது. நடனக்காரி என்று நினைத்தேன். புரட்சிக்காரியா இருக்கிறீர்களே. என்னை பாராட்டுவது இருக்கட்டும், பின்னால் பாருங்கள். பார்க்க வேண்டும். இதுவரையில் நான் சந்தித்த வீரர்கள் எல்லாம் எனக்கு முன்னால் தான் வந்தார்கள். இப்போதுதான் பின்னால் வந்து தாக்குபவர்களை பார்க்கிறேன். நீங்கள் யார்? இன்னொரு முறை சந்திக்கும் போது விளக்கமாக சொல்லுகிறேன். அப்படியானால் நான் மீண்டும் உங்களை சந்திக்க வேண்டுமா? ஆமா. இல்லை இல்லை, நீங்கள் போய்விடுங்கள்.
நாங்கள் பின்னாலேயே வருகிறோம். நீங்கள் போய்விடுங்கள், போய்விடுங்கள்.